ஹாய் புனிதம் டிவி வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வேம்புக்கும் சிறியானங்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது என்ன சிறியானங்கை அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. சிறியானங்கைங்கிறது நம்மளுடைய மூலிகைகளில் முக்கியமான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு மூலிகை சிறியானங்கை. முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, சிறியானங்கை சாப்பிட்டா நமக்கு உடம்புல விஷக்கடியெல்லாம் போயிடும், விஷமுறிவாயிரும் அப்படின்வாங்க. அந்தளவுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷத்தை பூரா எடுக்கக்கூடிய சக்தி இந்த சிறியானங்கைக்கு இருக்குது. சிறியானங்கை கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பாருங்கள், இதுதான் சிறியானங்கை செடி. இதை உங்களுக்காக நாங்கள் காட்டுறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இந்த இடத்த தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கிறோம். நல்லா பாருங்கள், இதுதான் சிறியானங்கை. பாருங்கள், பச்சை பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம், ஒரு சில இடங்களில் பார்க்காம இருந்துருக்கலாம். இதை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு சில இடங்களில் தான் இது கிடைக்கிது. அப்படிப்பட்ட சிறியானங்கையை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இந்த சிறியானங்கைக்கு நிறைய மகத்துவம் இருக்குது. என்னென்னா, உடம்புல தேள் கிடைச்சாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது விஷக்கடிகள் கிடைச்சா கூட இதில் கூட அந்த இலையை நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல கூடிய அந்த விஷங்கள்லாம் இறங்கிடும் அப்படின்வாங்க. மூலிகை நம்முடைய நாட்டு மருத்துவத்தில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது. வைத்தியர்லாம் பார்த்தாங்கன்னா நிச்சயம் இதை எங்கே இருக்குது எங்களுக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம மூலிகைக்கு இது பயன்படுது. இதை நம்ம பயன்படுத்துறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கூடும். நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறதுனால எந்த நோயும் சீக்கிரமாக நம்மளை தாக்காது. பாருங்கள், இதழ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. பார்க்குறதுக்கு நம்ம ஏதோ வேறு செடினோட நம்ம நினச்சிருப்போம், ஆனால் இதுதான் சிறியானங்கை. நிறையா பேருக்கு சிறியானங்கை கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்காகத்தான். இங்கே பாருங்கள், வளர்ந்த சிறியானங்கை செடி பூலாம் பூத்துருக்குங்களா? இப்படி பூ பூத்து செடி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இதுதான் வளர்ந்த சிறியானங்கை செடி. இந்த வேம்புக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, வேம்புவை விட இது பல மடங்கு கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு இலை நீங்கள் வாயில் எடுத்து வச்சிங்கனாலே அதோடய கசப்பை உங்களால் தாங்க முடியாது. பாருங்கள், இதுதான் வேம்பு. வேம்புக்கும் நம்ம சிறியானங்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா வேம்புன்னு கசப்பு தான், சிறியானங்கையும் கசப்பு தான். ஆனால் பார்க்குறது பூச்செடி மூலிகை இருக்கும். ரெண்டுமே மூலிகை தான். இதுதான் பாருங்கள், வேம்போட இதழ், சிறியானங்கை இலைகள்லாம் எப்படி இருக்குது. இந்த சிறியானங்கைக்கும் இந்த வேம்புக்கும் உள்ள மகத்துவம் நம்ம மருத்துவத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா ரெண்டுமே நம்ம உடலுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும், விஷக்கடியை எடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது தான் இந்த ரெண்டும். இந்த சிறியானங்கையை நிச்சயம் நம்ம நிறையா பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இதை பாருங்கள், உங்கள் முன்னோர்கள் பல பேர் அது பயன்படுத்தின ஒரு பொருள் இன்றைக்கி என்னென்ன தெரியாமல் போச்சு. அதை நிச்சயம் நீங்கள் பார்த்து பயனடையணும். அதுதான் எங்களோட விருப்பம். சரிங்களா? இது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்ல காத்துட்ருக்கோம். அதனால் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு உங்களுக்கான பல தகவலை சொல்ல நாங்கள் காத்துட்ருக்கோம். பாருங்கள். காட்சி.